இன்று தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணனான சத்யநாராயண ராவ் அவர்களுக்கு பிறந்த நாள். முதல்ல தலைவரோட ரசிகர்கள் சார்பாக தலைவரோட அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அண்ணனாக மட்டும் இல்லாமல் அப்பா அம்மாவுமா இருந்தவர் தான் நம்ம சத்யநாராயணன் அவர்கள். தலைவர் சின்ன வயசில் அவங்க அண்ணன் வீட்டில் தான் வளர்ந்துருக்காங்க. அப்போது நடந்த ஒரு சம்பவம் ஒன்று, அதாவது தலைவருக்கு ஒரு நாள் ரொம்ப பசியாக இருந்திருக்கு. அவங்க அண்ணி தலைவருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, சாப்பிட்டாலும் தலைவருக்கு வயிறு பசி அடங்கலை. தலைவரோட அண்ணனுக்கு தான் கொஞ்சம் சாப்பாடு வச்சுருந்துருக்காங்க. ஆனால் தலைவருக்கு வயிறு பசி அப்படிங்கிறதுனால ரொம்ப அடம் பிடிக்கிறாரு சாப்பாடு வேணும்னு. அந்த நேரம் பார்த்து தலைவரோட அண்ணன் சத்யநாராயண ராவ் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ஏன் அழுகிறான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சாப்பாடு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அவங்க தம்பிக்கு இன்னும் வேணுமா அப்படின்னு தலைவரோட அண்ணனோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. அப்போது தலைவரோட அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை, என் சாப்பாட்டையும் அவனுக்கே போடு அப்படிங்கிறது தான். இது எவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு சம்பவம். இதை படையப்பா வெற்றி விழாவில் தலைவர் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தலைவருக்கு அன்றிலிருந்து இன்று வரையும் ஒரு அண்ணனாக மட்டும் இல்லாமல் அப்பா அம்மாவுமா இருக்கிறவர் தான் தலைவரோட அண்ணன். தலைவரும் இன்று வரையும் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காரு. ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டு வர்றதா இருக்கட்டும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது அவரை போய் கவனிச்சிக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அண்ணனாக மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா ஸ்தானத்தில் வச்சு தான் தலைவரும் அவரை பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை தலைவரோட அண்ணனான சத்யநாராயணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.